பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கேக்குதா பிரதர்? எஸ் கேக்குது. ஓகே ஓகே. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நாம் இந்த நாளிலே ஒரு புதிய பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். அந்த பாடத்துடைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவோடு கூட நாம் ஐக்கியமா இருப்பது எப்படி? கிறிஸ்துவுடன் ஐக்கியம். வேத வாக்கியத்தின் நோக்கமே, புதிய ஏற்பாட்டு சுவிசேஷத்தின் நோக்கமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதாவாகிய தேவனோடும் கிறிஸ்துவோடும் கூட நம்ம என்ன செய்யணும்? ஐக்கியமா இருக்கணும். நம்ம வந்து 1 யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது, எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் கிறிஸ்துவோடும் இருக்கிறது அப்படின்னு சொன்னார் யோவான். அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன பண்ணாருன்னு சொன்னார். பாருங்க, அந்த கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் கொள்வது எப்படி? நம்ம எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, கிறிஸ்துவுடன் எதிர நம்ம ஐக்கியப்பட முடியும் இல்லைங்களா? இப்போ ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ பார்க்க போறது எல்லாமே வேத வாக்கியத்தை மாத்திரம் நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க புரிஞ்சுக்கங்க, வேத வாக்கியத்தை மாத்திரம் நம்ம என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். சுயமான போதனைகளோ அல்லது நம்முடைய யூகங்களையும் நம்ம என்ன செய்ய போறது இல்ல, நம்ம பார்க்க போறதே இல்லை. ஏன்னா அதெல்லாம் வந்து புல்லாக வைக்கோலாக இருக்கு. அதாவது நியாய தீர்ப்பு நாள் என்ன என்ன எரிஞ்சு போயிடும். தேவனுடைய வார்த்தை மாத்திரமே நியாய தீர்ப்பு நாள்ல வந்து நிற்கும் இல்லைங்களா? ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தையை மாத்திரமே நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவர்கள் முதல்ல என்ன செய்யணும் கத்துக்கணும். பாருங்க, யூகங்களையும் மனுஷனுடைய உபதேசங்களையும் மனுஷனுடைய கற்பனைகளையும் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாதுன்னா நாம் ஏற்றுக்கொள்ளவே கூடாது, நம்ம அப்படி போதிக்கவும் கூடாது. இப்ப நம்ம பார்க்க போற காரியங்கள் எல்லாம் வேத வாக்கியத்துல இருக்கான்னு மாத்திரம் நீங்க பாருங்க. பார்த்துட்டு கிறிஸ்துவோடு கூட நாம் எப்படி ஐக்கியப்பட முடியும் என்பதை நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம கத்துக்க போறோம் சரிங்களா? கிறிஸ்துவோடு கூட நம்ம எப்படி ஐக்கியப்பட முடியும்? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16, 17 வசனத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது, நாம் கர்த்தருடைய பந்தியை பத்தி நம்ம பார்த்தோம்னு சொன்னோம்னா, அது ஐக்கிய பந்தியின் பாத்திரம் என்ன செய்யப்படுதுன்னு அழைக்கப்படுது. பாருங்க, கிறிஸ்துவோடு கூட நம்ம ஐக்கியப்படுவது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதுல பார்க்கும்போது நம்ம எதை பத்தி முழுக்க நம்ம பார்க்க போறோம்னா, கர்த்தருடைய பந்தியை பத்தி நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம பார்க்க போறோம். கர்த்தருடைய பந்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? நிறைய பேர் அதான் யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறாங்கன்னா, நிறைய பேர் கர்த்தருடைய பந்தி அப்படின்னு சொல்லும் பொழுது வாரத்தின் முதல் நாள்ல பங்கு பெறணுங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல அப்பம் விற்கிறதுல உறுதியை தரிச்சிருக்கணும் இல்லைங்களா? மொத்தம் 26ஆம் அதிகாரம் 26ல இருந்து 28 வசனம் வரைக்கும் இல்லைங்களா? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் இல்லைங்களா? அந்த வசன பகுதி நம்ம எடுத்து வாசிக்கிறோம். அடுத்து 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல வசனத்தை என்ன செய்யணும் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய பந்தியிலே பெரும்பாலாக என்ன செய்யறோம்னா, இந்த வசனத்தை நம்ம என்ன செய்யறோம்னா எடுத்து வாசித்து, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்திருக்கிறார், நமக்காக அவருடைய ரத்தமானது என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா பூமியில சிந்தப்பட்டிருக்கிறது, நமக்காக அவருடைய சரீரமானது பிற்கப்பட்டிருக்கிறது, நாம் இதுல என்ன செய்யணும், நம்ம பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், ஜெபம் பண்ணி கர்த்தருடைய பந்தியை கொடுத்துறோம் சரிங்களா? அப்ப கர்த்தருடைய பந்தி அது ஏன் ஐக்கிய பந்தி அழைக்கப்படுகிறது இல்லைங்களா? ஏன் அது கர்த்தருடைய பாத்திரம் என்று சொல்லி ஏன் அழைக்கப்படுது? என்னைக்காவது நம்ம அதை சிந்திச்சு நம்ம பார்த்துக்கிறோமா? பாருங்க, நாம் கிறிஸ்துவோடு கூட நம்ம ஐக்கியப்பட முடியும் என்று சொன்னால் எப்படி ஐக்கியப்பட முடியும்? அப்ப கிறிஸ்துவோடு நம்ம ஐக்கியப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவன் இந்த பூமியில நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? கிறிஸ்துவோடு ஐக்கியப்படும் முடியும் இல்லைங்களா? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? அப்ப கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு பெறுகின்ற பொழுது நல்லா கவனிங்க, நம்ம வேத வாக்கியத்தை மாத்திரம் நம்ம பார்க்கிறோம். எந்த யூகங்களை நம்ம என்ன செய்யறதுன்னு நம்ம பாக்குறது இல்ல. மனுஷனுடைய போதனைகளை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. நான் சொன்ன வசனமே கடைசி நாளில் நியாயத்திற்கும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த வேத வாக்கியத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? அப்ப நான் கிறிஸ்துவோடு கூட அவருடைய சரீரத்தில் ஐக்கியமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் எதுல பங்கு பெறணும்? பாருங்க, அதே வசனத்தை நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவான்னு சொல்றேன். அப்ப நான் கர்த்தருடைய பந்தியிலே நான் பங்கு பெறுகின்ற பொழுது நான் யாரோடு கூட ஐக்கியமா இருக்கிறேன்? நான் கிறிஸ்துவின் சரீரத்தோடும் கிறிஸ்துவின் ரத்தத்தோடும் நான் எப்படி இருக்கிறேன்னா நாம் ஐக்கியமா இருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப வாரத்தின் முதல் நாள்ல வந்து நம்ம கர்த்தருடைய பந்தியில நம்ம என்ன செய்யறோம், நம்ம பங்கு பெறுறோம். பங்கு பெறுகின்ற பொழுது நான் கிறிஸ்துவின் ரத்தத்தோடும் கிறிஸ்துவின் மாம்சத்தோடும் நான் எப்படி இருக்கிறேன்? நான் ஐக்கியமுடையவனாக இருக்கிறேன் சரிங்களா? அந்த வேத வாக்கியம் பாருங்க, 16ஆம் வசனம், கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? இந்த ஐக்கியம் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து கிரேக்க வேதாந்தத்துல என்ன இருக்குன்னா கொய்னோனியான்னு இருக்கு. கொய்னோனியா அப்படின்னா அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா பார்ட்னர்ஷிப், நல்ல பங்குதாரர். நல்லா கவனிச்சுக்கோங்க, அந்த ஐக்கியம் என்ற வார்த்தைக்கான சரியான அர்த்தம் என்னன்னா பங்குதாரர்.
நான் கிறிஸ்துவின் ரத்தத்தோடும் சரீரத்தோடும் நான் என்னவா இருக்கிறேன்னா நான் பங்குதாரா இருக்கிறேன். அப்ப கர்த்தருடைய பந்தியை பற்றி நாம் என்ன புரிந்திருக்கிறோம் பாருங்க. ரொம்ப காலகட்டமாவே எனக்கே இந்த சத்தியங்கள்லாம் தெரியாது. நான் வாரத்தின் முதல் நாள்ல நான் ஊழியராக இருக்கும்போது, நான் ஊழியராக திருப்பூர்ல ஊழியம் செய்கின்ற பொழுதும் சரி, செய்கின்ற பொழுது வாரத்தின் முதல் நாள்ல கர்த்தருடைய பந்தி எடுத்து என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணி அது அந்த வசனங்களை வாசிச்சு அந்த அர்த்தங்களை என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு கர்த்தருடைய பந்தி கொடுத்துருவோம். ஆனால் ஒரு வேத வாக்கியத்தை நாம் இவ்வளவு உன்னிப்பாக நம்ம என்ன செஞ்சது இல்லைன்னா நான் படிச்சதே கிடையாது. அப்ப இந்த வேத வாக்கியத்தை உன்னிப்பா நீங்க கவனிச்சு பாருங்க. நாம் கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு பெறுகின்ற பொழுது நாம் யாரோடு கூட ஐக்கியமா இருக்கிறோம். அப்ப கிறிஸ்துவின் ரத்தத்தோடும் கிறிஸ்துவின் மாம்சத்தோடும் என்னவா இருக்கிறேன்னா நான் ஐக்கியம் உடையவனா இருக்கிறேன். அப்ப ஐக்கியம்னா என்ன அர்த்தம்? பங்குதாரனா இருக்கிறேன். அப்ப கிறிஸ்துவோடு கூட நான் ஐக்கியமா இருப்பது எப்படி? அப்ப கர்த்தருடைய பந்தியில நான் பங்கு பெறுகின்ற பொழுது கிறிஸ்துவின் இருதயத்தோடு நம்ம ஐக்கியமா இருக்கணும். அதான் கர்த்தருடைய பந்திக்கான சத்தியமே அதுதான். நான் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகின்ற பொழுது கிறிஸ்துவின் இருதயத்தோடு நான் என்னவா இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும். பாருங்க, நிறைய பேர் வந்து கிறிஸ்துவின் மரணத்தை கேட்டோடனே அழுகுறாங்க. கிறிஸ்துவின் மரணத்தை பற்றி அந்த பாடுகளை பத்தி பேசும்போது நிறைய பேர் அழுகுறாங்க. பாருங்க, கிறிஸ்து அழுவதற்காக தான் அவர் சிலுவையில மரிச்சிருக்கிறாரு. பாருங்க, அந்த கிறிஸ்துவினுடைய பாடுகளை நாம் என்ன செய்யணும்னா நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப கிறிஸ்துவின் இருதயம் எப்படி இருந்தது என்று சொல்லி அந்த இருதயத்தை நாம் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது, நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கர்த்தருடைய பந்தியில கிறிஸ்துவின் இருதயத்தை நாம் கண்ணோக்கி பார்த்தால்தான் அதை நம்ம எப்படி பங்கு பெற முடியும், நாம் சரியாக என்ன செய்ய முடியும்னா பங்கு பெற முடியும். அப்ப நான் அப்பத்துல நான் பங்கு பெறேன், பாத்திரத்துல நான் பங்கு பெறேன், அதோட என்னுடைய கடமை முடிஞ்சிருச்சா? இல்லைங்களா? நிறைய பேர் வந்து இன்னைக்கும் ஒரு தவறான சத்தியம் என்ன செய்யப்படுதுன்னா தேவனுடைய சபையில போதிக்கப்படுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாரத்துல 6 நாள் பாவம் பண்ணலாம், 7வது நாள் கர்த்தருடைய பந்தி எடுக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டுரும் சொல்றாங்க, போதிக்கிறாங்க. இன்றைக்கும் சில பிராந்திய சபைகள் அது என்ன செய்யறாங்கன்னா போதிக்கிறாங்க. நீங்கள் வாரத்துல 6 நாள் இங்க வெளியே எங்க வேணாலும் போங்க, ஆனால் கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற்றால்தான் நித்திய ஜீவன் போதிக்கிறான். கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற்றால்தான் நித்திய ஜீவன். அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் எப்படி பங்கு பெறுகிறோம் என்பதை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? பாருங்க, அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணினால் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான்னு சொல்றாரு. ஒரு வருஷத்துல 54 வாரங்கள் இருக்கிறது. எத்தனை வாரத்துல நாம் கர்த்தருடைய பந்தியிலே நாம் நிதானித்து நாம் பங்கு பெற்றிருக்கிறோம்? நாம் நிதானித்து பங்கு பெறவில்லை என்று சொன்னால் தேவன் சொல்றாரு, ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு என்ன சொல்றாருன்னா, அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். அப்ப கர்த்தருடைய பந்தியில நிதானிச்சு நான் பங்கு பெறலைன்னு சொன்னா எனக்கு என்ன இருக்கு? எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய பந்தியில 53 வாரங்கள் 54 வாரங்கள் வருஷத்துல நம்ம பங்கு பெறோம். எத்தனை தடவை நம்ம அபாத்திரமாய் பங்கு பெற்றிருக்கிறோம்? எத்தனை தடவை கோபத்தோடு நம்ம பங்கு பெற்றிருக்கிறோம்? நிறைய மன பிரச்சனைகளோடு எத்தனை தடவை நம்ம பங்கு பெற்றிருக்கிறோம்? கிறிஸ்துவின் சரீரத்தையும் ரத்தத்தையும் நிதானித்திருக்கிறோமா? அப்ப கிறிஸ்துவின் சரீரத்தையும் ரத்தத்தையும் நிதானிப்பதின் அர்த்தம் என்ன? ரத்தம் என்னுடைய பாவங்களை மன்னிச்சிச்சு, அவருடைய மாம்சம் எனக்காக பிற்கப்படும், அதுதான் அங்க கர்த்தருடைய பந்தியில தேவன் கொடுக்கக்கூடிய சத்தியமா? பாருங்க, அந்த சரீரம் யாருடையது, அந்த ரத்தம் யாருடையது? அது கிறிஸ்துவினுடையது. கிறிஸ்து எப்படி இருக்கிறார் என்பதுதான் கர்த்தருடைய பந்தியே. கிறிஸ்துவை நான் எப்படி உணர்ந்து கொண்டிருக்கிறேன்? அதான் கர்த்தருடைய பந்தியிலே தேவன் நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய சத்தியமா இருக்கிறது. அவருடைய பாடுகளை பத்தி நம்ம பேசுறோம். கிறிஸ்து எதற்காக பாடுபட்டார்? நிறைய பேர் சொல்றாங்க, கிறிஸ்து நமக்காக பாடுபட்டாருங்க, நாம் பாடுபட வேண்டிய அவசியமே இல்லைன்றாங்க. இல்லைங்களா? நம்ம பின்னா நிறைய வாசிப்போம் இல்லைங்களா? அப்ப அந்த ஐக்கியம் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? பங்குதாரரா இருப்பது. அப்ப கிறிஸ்துவின் ரத்தத்தோடும் கிறிஸ்துவின் மாம்சத்தோடும் நாம் என்னவா இருக்கணும்? பங்குதாரரா இருக்கிறோம். அதான் ஐக்கியமே. சரிங்களா? 2 கொரிந்தியர் புஸ்தகம் மன்னிக்கணும், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோம். பாருங்க, அங்க எதை பத்தி பேசுறாருன்னா தேவனுடைய சபையில என்ன இருக்கணும்? ஐக்கியம் உடையவர்களா இருக்கணும். ஒரே சரீரமா இருக்கிறோம். அந்த ஒரே சரீரம் என்பது என்ன? கிறிஸ்துவின் சரீரம். இல்லைங்களா? பாருங்க, இன்றைக்கு நாம் கவனிக்கின்ற பொழுது, அப்பத்தை குறித்து நாம் கவனிக்கின்ற பொழுது நிறைய பிராந்திய சபைகள்ல எப்படி போதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சபையில வந்து ஒரே ஒரு அப்பம் தான் வைக்கணும்ன்றாங்க. ஒரே ஒரு அப்பம் தான் வைக்கணுமா? ஒருவேளை 400 பேர் 500 பேர் சபையில கூடி வர்றாங்க, ஒரே அப்பம் தான் வைக்கணும்ன்றாங்க. அப்ப ஒரே அப்பம் என்பது எதை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு? ஒரே அப்பம் ஒரே சரீரம் என்பது என்ன? பாருங்க, கிறிஸ்துவின் ஒரே சரீரம். பாருங்க, தாராவி பகுதியில தேவனுடைய சபை கூடி வருகிறது.
சரிங்களா? தமிழ்நாட்டிலே தேவனுடைய சபை கூடி வருகிறது, அமெரிக்கா தேவனுடைய சபை கூடி வருகிறது, பாண்டிச்சேரியில தேவனுடைய சபை கூடி வருகிறது, எல்லா இடத்திலும் தேவனுடைய சபை கூடி வருகிறது. வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி நம்ம என்ன செய்யறோம்? நம்ம கூடி வரோம். அப்ப அந்த அப்பத்தை நான் பிற்கின்ற பொழுது பாருங்க, நாம இங்க பங்கு பெறோம். ஈரோட்ல சகோதரர் KM பீட்டர் இருக்கிறாரு, நிறைய ஊழியக்காரங்க இந்த பகுதியில ஊழியம் செய்யறாங்க, இல்லைங்களா? அதே போல அங்க மும்பைல நிறைய பேர் ஊழியம் செய்யறாங்க, பாண்டிச்சேரியில ஊழியம் செய்யறாங்க, சென்னையில ஊழியம் செய்யறாங்க, அமெரிக்காவில் ஊழியம் செய்யறாங்க, ஆந்திரா ஊழியம் செய்யறாங்க. அப்ப எல்லாரும் வாரத்தின் முதல் நாளிலே அப்பத்தில் பங்கு பெறுகின்ற பொழுது நாம் எல்லோரும் எதுலதான் நம்ம பங்கு பெறணும்? ஒரே சரீரத்துலதான் நம்ம பங்கு பெறணும். அப்ப ஒரே அப்பம் என்பது நிறைய பேர் ஒரே அப்பங்கிறது தவற புரிஞ்சுக்கிறாங்க. பாருங்க, ஒரே அப்பம் என்பது என்ன? கிறிஸ்துவின் ஒரே சரீரம். எத்தனை அப்பம் அங்க வைக்கப்பட்டாலும் அதெல்லாம் என்னவா இருக்கிறது? கிறிஸ்துவின் ஒரே சரீரமா இருக்கிறது. அப்ப அதுல நாம் பங்கு பெறுகின்ற பொழுது அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கின்றார். அப்ப அந்த பிராந்திய சபையை மாத்திரம் அவர் பேசுறாரா, அல்லது ஒட்டுமொத்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட எல்லா பிராந்திய சபையும் ஒரே அப்பம் ஒரே சரீரமா இருக்கிறோமா? எல்லாருமே ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் கிறிஸ்துவின் சரீரம் ஒன்றுதான். அப்ப நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் சரீரத்தில் நாம் என்னவா இருக்கிறோம்? நாம் எல்லோரும் அவயவமா இருக்கிறோம், இல்லைங்களா? பாருங்க, நாம் கிறிஸ்துவின் சரீரத்தில் எல்லோரும் அவயவமா இருக்கிறோம். கைகளாக, கால்களாக, எந்த அவயவம் வேணாலும் நம்ம இருக்கிறோம். பாருங்க, அந்த அவயவத்தை வைத்தவர் யார்? தேவன் தான் அவயவத்தை என்ன செஞ்சுக்கிறாருன்னு வைத்திருக்கிறார். அப்ப இந்த வேத வாக்கியத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது, நாம் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகின்ற பொழுது நாம் எல்லோரும் எப்படி இருக்கிறோம்? ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோம். ஐக்கியமா இருக்கிறோமா? கர்த்தருடைய பந்தி அது ஐக்கிய பந்தி என்று அழைக்கப்படுகிறதா? பாருங்க, நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிறாங்க, சரிங்களா? இன்னைக்கு பிராந்திய சபைகளை விருந்து போடுறாங்க, இல்லைங்களா? அது என்ன சொல்றாங்கன்னா ஐக்கிய பந்தின்றாங்க. சாப்பாடு ஒருபோதும் என்னவா இருக்க முடியாதுன்னா அது ஐக்கிய பந்தியாக என்ன செய்ய முடியாதுன்னு இருக்க முடியாது. அப்ப சாப்பாடு போடக்கூடிய எந்த உணவும் அது என்னவா இருக்க முடியாது? அது ஐக்கிய பந்தியா இருக்க முடியாது. ஐக்கிய பந்தி என்பது என்ன? கர்த்தருடைய பந்தி மாத்திரமே அது என்னவா இருக்குன்னா அதுதான் ஐக்கிய பந்தியா இருக்கிறது. எல்லா அவயவும் என்ன செய்யறாங்கன்னா வாரத்தின் முதல் நாளில் என்ன செய்யறாங்கன்னா அவர்கள் பங்கு பெறுகிறார்கள், இல்லைங்களா? அப்ப நான் கிறிஸ்துவின் இருதயத்தோடு என்னவா இருக்கணும்? நாம் ஐக்கியமுடையவர்களா இருக்கணும். கிறிஸ்துவின் இருதயத்தோடு நம்ம என்னவா இருக்கணும்? பங்குதாரா இருக்க வேண்டும். கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அதே போல் நாம் மாற வேண்டும் என்பதற்காகத்தான், கிறிஸ்து என்ன அடிச்சுவடியில் நடந்தாரோ அதே அடிச்சுவடியில் நாம் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் நமக்கு என்ன கொடுத்துக்கிறாரு? கர்த்தருடைய பந்தி, இல்லைங்களா? பாருங்க, அதை பத்தி நம்ம படிக்க போறோம். படிக்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம என்ன செய்ய போறோம்னா தேவன் நமக்கு நல்ல உணர்ந்துகோல் என்ன செய்ய போறோம்? நம்ம கொடுக்க போறார். பாருங்க, நமக்கு என்ன உணர்ந்துகோலை கொடுக்கிறாரோ அந்த உணர்ந்துகோலையில் நாம் பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய பந்தியில நாம் பங்கு பெறுகின்ற பொழுது நமக்காக தேவன் என்ன வச்சிருக்கிறாரு? நித்திய ஜீவன் என்ன பண்ணிக்கிறாருன்னு வைத்திருக்கிறார், இல்லைங்களா? பாருங்க, 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த ஐக்கியம் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு, இல்லைங்களா? இந்த ஐக்கியங்கிற வார்த்தையை தேவன் பயன்படுத்தும் போது இந்த ஐக்கியங்கிற வார்த்தையை நாம் உலகத்தோடு ஒருபோதும் என்ன செய்யக்கூடாதுன்னா நாம் பயன்படுத்தவே கூடாது. உலகத்தோடு நம்ம என்னவா இருக்கக்கூடாதுன்னா ஐக்கியமாக இருக்கக்கூடாது. அப்ப ஐக்கியம் என்று சொன்னால் நான் யாரோடு கூட மாத்திரம் இருக்க வேண்டும்? கிறிஸ்துவோடு கூட மாத்திரம் தான் ஐக்கியமா இருக்கணும். அப்ப நாம் எல்லோரும் எதுல ஐக்கியப்படுகிறோம்? கர்த்தருடைய பந்தியிலே ஐக்கியப்படுகிறோம். கர்த்தருடைய பந்தியில நாம் ஐக்கியப்படுகின்ற பொழுது நாம் யாரோடு கூட ஐக்கியப்படுகிறோம்? நாம் கிறிஸ்துவோடு என்னவா இருக்கிறோம்னா ஐக்கியமுடையவர்களா இருக்கிறோம், இல்லைங்களா? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அப்ப நாம் ஒளியின் பிள்ளைகளா இருக்கிறோம். நான் யாரோடு கூட நான் ஐக்கியம் வைத்துக் கொள்ளக்கூடாது. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் எல்லோரும் ஒளியின் பிள்ளைகள். ஏன்? அவர்கள் தேவனை பற்றி அறிகிற அறிவில் அவங்க என்ன செய்யறாங்கன்னா வளர்றாங்க. அப்ப உலகத்தார் எப்படி இருக்கிறாங்கன்னா தேவனை பற்றி அறிவில்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் எதுல இருக்கிறாங்கன்னா இருள் இருக்கிறாங்க. பாருங்க, ஒளியின் பிள்ளைகள் எங்க போய் ஐக்கியம் வைக்கக்கூடாது? இருளோடு கூட என்ன வைக்க கூடாதுன்னா ஐக்கியம் வைக்கக்கூடாது. ஐக்கியம் என்ற வார்த்தைக்கான சரியான அர்த்தம் என்ன? பங்குதாரா இருப்பது. அவ உலகத்தோடு நான் பங்குதாரா இருக்கலாமா? உலகத்தோடு ஒருபோதும் என்ன செய்யக்கூடாதுன்னா பங்குதாரராய் அவர்கள் செய்யக்கூடிய கிரியில ஒருபோதும் நான் பங்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கவே கூடாது. அப்ப நான் கர்த்தருடைய பந்தியில நான் எப்படி பங்கு பெற வேண்டும்? கிறிஸ்துவின் சரீரத்தோடும் ரத்தத்தோடும் நாம் எப்படி பங்கு பெற வேண்டும்? கிறிஸ்துவின் இருதயத்தோடு நாம் எப்படி ஐக்கியம் உள்ளவர்களா இருக்க வேண்டும், இல்லைங்களா? அப்ப உலகத்தோடு ஒருபோதும் நம்ம என்னவா இருக்கக்கூடாதுன்னா ஐக்கியம் உடையவர்களாக நம்ம இருக்கவே கூடாது. உலகத்தோடு ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாதுன்னா பங்குதாராய் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாதுன்னா இருக்கவே கூடாது, இல்லைங்களா? பாருங்க, 15ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது.
ஒருபோதும் உலகத்தோடு நம்ம என்ன செய்யக்கூடாது? ஐக்கியம் வைத்துக் கொள்ளக்கூடாது. ஏன் ஐக்கியம் வைத்துக் கொள்ளக்கூடாது? அவர்கள் அநீதியில் இருக்கிறார்கள், அவர்கள் அவிசுவாசிகளா இருக்கிறார்கள், அவர்கள் இருளில் இருக்கிறார்கள், அவர்கள் பேலியாளின் பிள்ளைகளா இருக்கிறார்கள், அவர்கள் அவிசுவாசிகளா இருக்கிறார்கள். ஆகையால் ஒருபோதும் அந்த பார்ட்னர்ஷிப் இருக்குன்னா, அந்த பங்குதாரர், அந்த ஐக்கியம் என்ற வார்த்தையை நாம் எதோடு வைக்க கூடாது? உலகத்தோடு ஒருபோதும் என்ன செய்யக்கூடாதுன்னா நாம் வைக்கவே கூடாது. இல்லைங்களா? நாம் கர்த்தருடைய பந்தியிலே நாம் மெய்யாய் நாம் பங்கு பெறுவோம் என்று சொன்னால், உண்மையாய் நாம் பங்கு பெறுவோம் என்று சொன்னால், உலகத்தோடு நாம் எந்த ஐக்கியத்தையும் என்ன செய்யக்கூடாதுன்னா வைத்துக் கொள்ளக்கூடாது. ஏன் நான் உலகத்தோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளக்கூடாது? காரணம் என்ன? ஏன் என்று சொன்னால், அந்த உலகத்தின் இருளில் இருந்து தேவன் நம்ம என்ன பண்ணிக்கிறார்னா பிரித்தெடுத்துக்கிறார். தம்முடைய பிள்ளைகளாக என்ன செஞ்சுக்கிறார்னா அழைச்சிருக்கிறார். இல்லைங்களா? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் யாரு? அவர்கள் எல்லோருமே பரிசுத்தமானவர்கள். பரிசுத்தமானவர்கள் என்ன அர்த்தம்? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். எதுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவங்க? தேவனுடைய வேலையை செய்வதற்காக அவங்க என்ன செய்யப்பட்டவங்க? பிரித்தெடுக்கப்பட்டவங்க. எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டவங்க? தேவனுடைய வேலையை செய்வதற்காக அவர்கள் என்ன செய்யப்பட்டவங்க? பிரித்தெடுக்கப்பட்டவங்க. இல்லைங்களா? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று சொன்னபடி சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அப்ப இந்த வேத வாக்கியத்தை பாருங்க. அவர்கள் 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 சொல்றாரு. யாரை பத்தி பேசுறாரு? தேவனுடைய பிள்ளைகளை பத்தி பேசுறாரு. அவர்கள் யார்? அவர்கள் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். தேவன் சொல்றாரு பாருங்க, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி. அப்ப நம்ம எப்பெல்லாம் தேவனுடைய சபையாக நாம் கூடி வருகிறோமோ, தேவனுடைய பிள்ளைகள் எப்பெல்லாம் கூடி வருகிறார்களோ, அப்போது தேவன் என்ன செய்கிறார்? அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களா இருப்பார்கள் என்று சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அப்ப ஆலயம் என்பது எத்தனை ஆலயம் இருக்கிறது? ஒரே ஒரு ஆலயம் தான். சரீரம் என்பது எத்தனை சரீரம் இருக்கிறது? ஒரே ஒரு சரீரம் தான். சபை என்பது எத்தனை இருக்கிறது? ஒரே ஒரு சரீரம் தான். திராட்சை செடி என்பது எத்தனை இருக்குது? ஒரே ஒரு திராட்சை செடி தான். ஒலிவு மரம் என்பது எத்தனை இருக்கிறது? ஒரே ஒரு ஒலிவு மரம் தான். இல்லைங்களா? பாருங்க, எல்லாமே ஒண்ணுதான். அப்ப இந்த வேத வாக்கியத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது நாம் என்னவா இருக்கிறோம்? ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். இல்லைங்களா? அப்ப நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கணும்? உலகத்தோடு கூட இருக்கணுமா அல்லது தேவனோடு கூட இருக்கணுமா? உலகத்தோடு கூட இருக்கணுமா அல்லது கிறிஸ்துவோடு கூட இருக்கணுமா? இல்லைங்களா? அப்ப மேலே சொல்லப்பட்ட ஐக்கியத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது நாம் யாரோடு கூட ஐக்கியமா இருக்கணும்? தேவனோடு கூட நம்ம ஐக்கியமா இருக்கணும். தேவனோடு கூட நம்ம ஐக்கியமா இருக்கின்ற பொழுது தேவன் சொல்றாரு, இவர்கள் என்னுடைய ஜனங்கள் சொல்றாரு, நான் அவர்களுக்குள்ளே உலாவுவேன்னு சொல்றாரு. இல்லைங்களா? கலாத்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், கலாத்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. அந்த பங்குதாரர் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? அந்த ஐக்கியம் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லைங்களா? கலாத்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் பிரஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்நியோனிய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து. இப்ப இங்க நம்ம வாசிக்கிறோம், அங்கே அப்போஸ்தலர்கள் யாக்கோபு, கேபா, யோவான், பவுல், பர்னபா இவங்க எல்லாம் என்ன வேலையை செய்யறாங்க பாருங்க. இவர்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறாங்கன்னா ஒரே நோக்கம் ஒரே குறிக்கோளோட அவங்க வேலை செய்யறாங்க. பாருங்க, இணைந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா வேலை செய்யறாங்க. அவங்க பாருங்க ஒவ்வொருவரும் என்னவா இருக்கிறாங்கன்னா அந்த வேலையிலே பங்குதாரா இருக்கிறார்கள். அதாங்க வாசிக்கிறோம், அந்நியோனிய ஐக்கியத்திற்கு அடையாளமாக. அந்த ஐக்கியம்ங்கிற வார்த்தை, நாங்கள் பங்குதாரர், அதுக்கு அடையாளமா அவங்க என்ன செய்யறாங்க? என்ன வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? அவர்கள் தேவனுடைய வேலையை செய்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக யோவானும் சரி, யாக்கோப்பும் சரி, கேபாவும் சரி, பர்னபாவும் சரி, பவுலும் சரி, அவர்கள் என்ன செய்யறாங்க? பங்குதாரர். தேவனுடைய வேலையில அவங்க என்னவா இருக்கிறாங்க? அவர்கள் பங்குதாரரா இருக்கிறார்கள். அப்ப உலகத்தோட அந்த ஐக்கியத்தை நம்ம வைத்துக் கொள்ளலாமா? உலகத்தோடு ஒருபோதும் என்ன செய்யக்கூடாதுன்னா அந்த ஐக்கியத்தை நம்ம வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்ப தேவனுடைய பிள்ளைக்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறதா? பாருங்க, அவர்கள் என்ன வேலையை செய்யணும்? அவர்கள் கர்த்தருடைய வேலையை செய்யணும். இல்லைங்களா? 1 யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற
ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவ வார்த்தை யாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த ஜீவ வார்த்தை. பாருங்க, அவரை பத்தி அவங்க பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? நாங்கள் கேட்டதும், ஆதி முதல் அவர் இருந்தார். நாங்கள் கேட்டதும், அவரை என்ன போதித்தாரோ அந்த வார்த்தை அப்போஸ்தலர்கள் கேட்டாங்க. நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும். இயேசு கிறிஸ்து அவங்க பார்த்தாங்களா? இயேசு கிறிஸ்து அவங்க பார்த்தாங்க. நாங்கள் நோக்கி பார்த்ததும், இயேசு கிறிஸ்து நோக்கி பார்த்தாங்களா? இயேசு கிறிஸ்து நோக்கி பார்த்தாங்க. எங்கள் கைகளினால் தொட்டதுமா இருக்கிற இயேசு கிறிஸ்து தொட்டு பார்த்தாங்களா? தொட்டு பார்த்தாங்க. இயேசு கிறிஸ்து எதுல இருந்தாரு? அவர் மாம்சத்தில் இருந்தார். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அது தேவனால் உண்டானதல்ல. அது என்ன ஆவி? அது அந்த கிறிஸ்துவின் ஆவி. அப்ப இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தொட்டார்களா? அந்த மாம்ச சரீரத்தை அவர்கள் தொட்டார்களா? மாம்ச சரீரத்தை அவர்கள் தொட்டார்கள். என்ன ஏத்துக்கிட்டாங்க? இயேசு கிறிஸ்து மாம்சத்திலும் ரத்தத்திலும் வந்தவர். இல்லைங்களா? ரெண்டாவது என்ன சொல்றாரு பாருங்க, 1 யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவின் இடத்திலிருந்தும் எங்களுக்கும் வெளிப்பட்டதுமான நித்தியமா இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்ப அந்த ஜீவன் எங்கிருந்து வெளிப்பட்டது? பிதாவின் இடத்திலிருந்து என்ன பண்ணப்பட்டதுன்னா வெளிப்பட்டது. இல்லைங்களா? அடுத்தாக பாருங்க, 3ஆவது வசனத்துல, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி. அப்ப அப்போஸ்தலனாகிய யோவான் யாரை அறிந்திருந்தார்? பிதாவாகிய தேவனை அறிந்திருந்தார். யோவான் ஸ்நானகனை பிதாவாகிய தேவனை அவர் அறிந்திருந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செஞ்சிருந்தார்னா அறிந்திருந்தார். இல்லைங்களா? அவர் மாத்திரமா? நாங்க சொல்றாரு பாருங்க, நாங்கள் சொல்றாரு. ஒட்டுமொத்த அப்போஸ்தலர்களும் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தார்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தார்களா? பிதாவாகிய தேவனை அறிந்திருந்தார்களா? எப்படி இருந்தாங்க? நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி. எங்களோடு கூட என்னவா இருங்க? பங்குதாரரா இருங்கன்னு சொல்றாரு. பங்குள்ளவர்களா இருங்கள். எங்களோடு கூட எப்படி இருங்க? பங்காளிகளா இருங்கன்னு சொன்னார். இல்லைங்களா? பங்கு பாருங்க, ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்ப அப்போஸ்தலர்கள் யாரோடு கூட அவங்க ஐக்கியம் வச்சிருந்தாங்க? யாரோடு கூட அவங்க பங்குதாரரா இருந்தார்கள்? அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடும் பிதாவோடும் என்னவா இருந்தாங்கன்னா பங்குதாரரா இருந்தாங்க. அவங்க சொல்றாங்க, நீங்களும் எங்களோடு எப்படி இருங்க? ஐக்கியம் உள்ளவர்களா இருங்க. அப்ப நாம் ஐக்கியம் உடையவர்களா இருக்கும் பொழுது நாம் யாரோடு கூட ஐக்கியம் உடையவர்களா நம்ம இருக்கணும்? பிதாவோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு நம்ம என்னவா இருக்கணும்? ஐக்கியம் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். இல்லைங்களா? பாருங்க, இந்த சுவிசேஷ வேலை இருக்கு இல்லைங்களா? அந்த சுவிசேஷ வேலையை செய்யறது யாரு? நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அப்போஸ்தலர் தான் அந்த சுவிசேஷ வேலையை செய்யறாங்க. பாருங்க, நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களா இருக்கிறோம். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர் சொல்றாங்க, நாங்கள் யாருக்கு உடன் வேலையாள்? தேவனுக்கு உடன் வேலையாள்னு சொல்றாங்க. அப்ப உடன் வேலையாள்னா தேவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? இந்த வசனத்தை பாருங்க, தேவன் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அப்போஸ்தலர்கள் தேவனோடு என்ன செய்யறாங்கன்னா சேர்ந்து அந்த உடன் வேலை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப அந்த பங்காளிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? பாருங்க, தேவன் அந்த வேலை செய்கிறார். தேவன் தம்முடைய வேலை செய்யறாரு. என்ன வேலை செய்கிறார்? அந்த சுவிசேஷ வேலையை செய்யறாரு. வேலை செய்கின்ற பொழுது யார் அவர் பயன்படுத்துறாரு? அப்போஸ்தலர் என்ன செய்யறாருன்னா பயன்படுத்துறாரு. அப்போஸ்தலர் சொல்றாங்க, நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாள். நாங்கள் என்னவா இருக்கிறோம்? தேவனோடு கூட நாங்கள் பங்காளிகளா இருக்கிறோம். நாங்கள் தேவனோடு கூட என்னவா இருக்கிறோம்? பங்குதாரரா இருக்கிறோம். தேவனுடைய வேலையை நாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நாங்கள் பங்காளிகளா இருக்கிறோம். அப்ப உண்மையிலேயே அங்க வேலை செய்யக்கூடியவர் யார்? தேவன் தான் வேலை செய்யறார். தேவன் செய்யறாரா? தேவன் இன்றைக்கும் செய்யறாரா? இன்றைக்கும் தம்முடைய வேலை என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அவர் செய்து கொண்டிருக்கிறார். இல்லைங்களா? நம்மளுடைய ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறாரா? நமக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறாரா? தேவன் தூங்குறாரா? பாருங்க, ஒருபோதும் தேவன் என்ன செய்வதில்லை என்று சொன்னால் அவர் தூங்குவதில்லை. நாம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜெபத்திற்கும், ஒவ்வொரு வேண்டுதலுக்கும், ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் அவர் செவி கொடுக்கிறாரா? தேவன் என்ன செய்யறாருன்னா அவர் செவி கொடுக்கிறார். இல்லைங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களா இருக்கிறோம். நாங்கள் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தேவனோடு சேர்ந்து அந்த வேலையை நாங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப கொரிந்தியர்களை சேவிக்கத்தக்க பவுல் என்ன செய்து கொண்டிருந்தார்? தேவனோடு அவர் சேர்ந்து என்ன பண்றாருன்னா பணியாற்றுறார்.
அப்ப கொரிந்தியர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் தேவனுக்காக அவர்கள் என்ன செய்யணும்? அவர்கள் வாழ வேண்டும். தேவனோடு அவங்க என்னவா இருக்கணும்? ஐக்கியமுடையவர்களா இருக்க வேண்டும் என்பதற்காக பவுல் யாரோடு சேர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்? தேவனோடு சேர்ந்து அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்னா அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார், இல்லைங்களா? அப்ப தேவனோடு சேர்ந்து வேலை செய்கின்ற போது அவர் எங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாரு? கொரிந்து சபையில அவர் பண்ணிட்டு இருந்தார் தேவனுடைய வேலையை. பாருங்க, உலகத்துல அவர் பண்ணிட்டு இருந்தாரா? இல்லை. அவர் தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து தேவனுடைய கிரிகளை என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவர் செய்து கொண்டிருந்தார், இல்லைங்களா? பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவர் பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் பிடிக்கும். இந்த வேதமாக்கியத்துல பவுல் என்ன சொல்றாரு? நல்லா கவனிங்க. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும். பவுல் என்ன செய்ய பிரயாசப்படுறாரு? அந்த வேத வாக்கியத்துல பாருங்க, அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிய வேண்டும். அவருடைய நோக்கம் என்ன? அப்ப இயேசு கிறிஸ்து பாடுபட்டார் நம்ம சொல்றோம். அந்த ஐக்கியத்தை நம்ம அறிகிறதுக்கு நம்ம முயற்சி செய்கிறோமா? பாருங்க, கர்த்தருடைய பந்தயம் அதற்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவனுடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிய வேண்டும். இயேசு கிறிஸ்து தேவன் அந்த கர்த்தருடைய பந்தியிலே என்ன ஐக்கியத்தை வைத்திருக்கிறார்? எதற்காக அந்த கர்த்தருடைய பந்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோம். பாருங்க, அப்பத்திலே நாம் பங்கு பெறுகின்ற பொழுது கிறிஸ்துவின் சரீரத்தோடு நான் என்னவா இருக்கிறோம்? ஐக்கியமா இருக்கிறோம். பாத்திரத்தில் பங்கு பெறுகின்ற பொழுது கிறிஸ்துவின் ரத்தத்தோடு ஐக்கியமா இருக்கிறோம். அப்ப கிறிஸ்துவின் ரத்தத்தோடும் கிறிஸ்துவின் மாம்சத்தோடும் ஐக்கியமா இருப்பதின் அர்த்தம் என்ன? கிறிஸ்துவின் இருதயத்தோடு நாம் என்னவா இருக்கணும்? ஐக்கியமாக இருக்க வேண்டும். கிறிஸ்து என்ன இந்த பூமியில் தேவனுக்காக என்ன செய்தாரோ அதே கிரிகளை நாமும் செய்யணுமா? அதே போல் நாமும் பாடுபடணுமா? இயேசு கிறிஸ்து என்றைக்கு தேவனுடைய ஊழியத்தை அவர் செய்ய ஆரம்பிச்சாரோ அந்த நாள்ல இருந்து சிலுவையில மரிக்கிற வரைக்கும் அவருக்கு உபத்திரவங்கள் இருந்ததா? அவருக்கு போராட்டங்கள் இருந்ததா? அவருக்கு பாடுகள் இருந்ததா? இல்லைங்களா? அவர் பரியாசம் செய்யப்பட்டார? அவர் தூசிக்கப்பட்டார? பாருங்க, எல்லாத்தையும் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் சகித்து கொண்டார். அப்ப கிறிஸ்துவின் இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் அது? அப்ப கர்த்தருடைய பந்தியை நான் பங்கு பெறுகிறேன் என்று சொன்னால் கிறிஸ்துவின் இருதயத்தை போல் என்னுடைய இருதயம் இருக்கிறதா? எத்தனை பேர் நிதானித்து நான் பங்கு பெறுகிறோம் கர்த்தருடைய பந்தியில? காலையில வீட்டுல இருந்து கிளம்பும் போது பாத்தீங்கன்னா நிறைய குடும்பங்கள்ல காலையில ஒரே பிரச்சனையா இருக்கும். நிறைய உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். நாம அதுல என்ன பண்ணிருப்போம்? அந்த பிரச்சனையில நாம என்ன செஞ்சிருப்போம்? ஒரு காலகட்டத்தில் மாட்டிருப்போம். வீட்டுல இருந்து கிளம்பும்போது லேட்டா கிளம்பும்போது வீட்டுல மனைவிட்ட சண்டை போடுவாங்க. மனைவி கணவன்ட்ட என்ன பண்ணுவாங்கன்னா சண்டை போடுவாங்க. அப்ப சண்டை போட்டு சமாதானம் இல்லாம அங்கிருந்து வேகமா என்ன செய்வாங்கன்னா 6 உட்கார்ந்து இருப்பாங்க. அங்க வீட்டுல போட்ட சண்டைகள் தான் அவங்களுக்கு என்ன இருக்குன்னா ஞாபகம் இருக்கு. கர்த்தருடைய பந்தி வரும், எடுத்து வாயில போட்டுக்குவாங்க. பாத்திரம் வரும், என்ன செய்வாங்க? எடுத்து என்ன பண்ணிக்குவாங்கன்னா குடிச்சுக்குவாங்க. நாம் அப்படி செய்கின்ற பொழுது கர்த்தருடைய பந்தியை நிதானித்து பங்கு பெறாதனாலே நமக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? நமக்கு ஆக்கினை தீர்ப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. பஸ்காவை புசிப்பதற்கு முன்பதாக அவங்க ஆயத்தமா இருக்கணும். எத்தனை பேர் கர்த்தருடைய பந்தியை புசிப்பதற்கு முன்பதாக ஆயத்தமா வர்றாங்க? கர்த்தருடைய பந்தி எந்த ஒரு மனுஷனுடைய பாவத்தையும் கழுவாது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய பந்தியிலே அபாத்திரமாய் போஜனப்பான பண்ணுவோம் என்று சொன்னால் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு தான் இருக்கு. கர்த்தருடைய பந்தி மனுஷனுடைய பாவங்களை ஒருபோதும் என்ன செய்யாதுன்னா கழுவாது, இல்லைங்களா? பாருங்க, சமீபத்துல ஒரு சபையினுடைய ஒரு விசுவாசி இறந்துட்டாரு. அந்த விசுவாசி இறந்த போது அவங்க என்ன போதிக்கிறாங்க தெரியுங்களா? அந்த துக்க வீட்டுல அவர் பாருங்க, அவர் ஒரு 3-4 வருடங்கள் அவர் படுத்த படுக்கையா இருக்கிறாரு. வாழ போய் என்ன செய்வாங்கன்னா அவர் படுத்த படுக்கையா இருக்கும்போது கர்த்தருடைய பந்தி போய் கொடுத்துருவாங்க. எப்படி இருந்தாலும் திராட்சை ரசத்தை அப்பத்தை வாயில கொடுத்து கர்த்தருடைய பந்தி வாயில ஊத்தி விட்டுருவாங்க. அவர் மறிச்சிட்டாரு. அந்த துக்க வீட்டுல என்ன பேசுறாங்கன்னா, இன்றைக்கு இவர் எங்க இருக்கிறாருன்னா ஆபிரகாம் அப்படியே மடியில இருக்கிறாருன்னு போதிக்கிறாங்க. இது சரியா? பாருங்க, அவர் கர்த்தருடைய பந்தியை நிதானித்து பங்கு பெறவில்லை என்று சொன்னால் அவர் எப்படி ஆபிரகாமுடைய மடிக்கு அவர் போவாரு? பாருங்க, காலத்திற்கு முன்னே யாதொன்றையும் குறித்து தீர்ப்பு சொல்லாதவங்கன்னு சொல்றாரு. அவர் எங்க போனாருன்னு நமக்கு தெரியுமா? பாருங்க, அது அங்க விஷயமே கிடையாது. என்னன்னா கர்த்தருடைய பந்தி கொடுக்கறதுனால அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, வாரம் தவறாமல் இவர் கர்த்தருடைய பந்தி எடுத்துட்டாரு, அதனால இவர் இப்ப எங்க இருக்கிறாருன்னா பரதீசுல இருக்காருன்றான். இது தேவனுடைய சத்தியம். அது
இல்லைங்களா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு கர்த்தருடைய பந்தி அது நமக்கு ஆக்கினை தீர்ப்பை கொடுக்கும் என்று சொன்னால், அது அந்த அந்த கர்த்தருடைய பந்தியில நம்ம எப்படி பங்கு பெறணும்? கர்த்தருடைய பந்தியிலே நான் அபாத்திரமாய் போஜனபான பண்ணுவேன் என்று சொன்னால், எனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும் என்று சொன்னால், நம்ம ரொம்ப ஜாக்கிரதை நம்ம பங்கு பெறணுமா? அவ எத்தனை வாரங்கள் 53 வாரத்துல எத்தனை வாரத்தில் நான் சரியாய் நிதானித்து பங்கு பெற்றிருக்கிறேன் என்பதை நம்ம யோசனை பண்ணி பார்த்துக்கிறோம். பஸ்காவை புசிப்பதற்கு முன்பதாக அவங்க ஆயத்தமா இருப்பாங்க. பஸ்கமாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாருன்னு சொல்றார். அப்ப கர்த்தருடைய பந்தியிலே நான் பங்கு பெறுகின்ற பொழுது நம்ம அதற்காக ஆயத்தமா நம்ம போறோமா? நான் கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுகின்ற பொழுது நான் நிதானித்து நான் பங்கு பெறுகிறேனா? எத்தனை பேர் கர்த்தருடைய பந்திக்காக நேரத்தை ஒதுக்குறாங்க? 1 மணி நேரம் பிரசங்கம் பண்றாங்க, அதை உட்காந்து கேக்குறாங்க. அடுத்தது கர்த்தருடைய பந்திக்கு யாராவது வந்து ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. பிரதர் போனாருன்னா கர்த்தருடைய பந்தி 5 நிமிஷத்துல முடிச்சிருவாரு. இந்த பிரதர் போனாருன்னா 10 நிமிஷத்துல கர்த்தருடைய பந்தி என்ன பண்ணிடுவாரு? முடிச்சிருவாரு. எதுக்காக சபை வாரத்தின் முதல் நாள்ல கூடி வருது? நோக்கம் என்ன? அப்பம் விற்கும்படி சீசர்கள் வாரத்தின் முதல் நாளிலே கூடினார்கள். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நோக்கமே அதுதான். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் விற்கும்படி சீசர்கள் கூடி வந்தார்கள். அப்ப என்ன நோக்கத்திற்காக கூடி வந்திருக்கிறோம் என்பதை நம்ம பார்க்கணும். அப்ப கர்த்தருடைய பந்தி எதற்காக அது கொடுக்கப்படுகிறது? கர்த்தருடைய பந்தியிலே நாம் எப்படி பங்கு பெறுகிறோம் என்று சொல்லி நாம் நிதானிக்கிறோமா? எத்தனை பேர் அதை உணரும்படியாக பிரசங்கம் பண்றாங்க கர்த்தருடைய பந்திய? எத்தனை பேர் யோசனை பண்ணி பாருங்க. எத்தனை பேர் கர்த்தருடைய பந்தியை குறித்து பிரசங்கம் பண்ணும்போது, கர்த்தருடைய பந்தியை குறித்து பிரசங்கம் பண்ணி அதை உணரும்படி செய்து எத்தனை பேர் வந்து கர்த்தருடைய பந்தியை கொடுக்குறாங்க? இல்லைங்களா? நிறைய பேர் வந்து நான் சில பிராந்திய சபைகளை நான் வந்து கலந்துக்கும் போது அப்ப கர்த்தருடைய பந்தியில கொடுக்க போவாங்க. முன்னாடி ஒருத்தர் போனாரு, போய் என்ன பண்ணாருன்னா ஒரு கதை ஒண்ணு சொன்னாரு. கதை பாருங்க, கர்த்தருடைய பந்திக்கு போய் ஒரு கதை ஒண்ணு சொன்னாரு. கதை சொல்லிட்டு எல்லாத்தையும் சிரிக்க வச்சுட்டு, சரி இப்ப நம்ம கர்த்தருடைய பந்திக்கு போலாமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தை எடுத்து ஜெபம் பண்ண போயிட்டாரு. இதுதான் கர்த்தருடைய பந்தியா? பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் பாருங்க அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும், பாடுகளின் ஐக்கியத்தை நான் அறியாமல், அதை நான் உணர்ந்து கொள்ளாமல் நான் கர்த்தருடைய பந்தியில நான் பங்கு பெறுவேன் என்று சொன்னால், ஒவ்வொரு வாரம் நான் எதை குடிக்கிறேன்னா, நான் விஷத்தை நான் குடித்துக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் நான் என்ன பண்றேன்னா, ஸ்லோ பாய்சன் சொல்லுவாங்க இல்லைங்களா, மெதுவா கொல்லக்கூடிய விஷம். அந்த விஷத்தை என்ன பண்ணிட்டு நான் குடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய பந்தி எனக்கு ஜீவனை கொடுக்கும், எனக்கு ஆக்கின தீர்ப்பையும் அது கொடுக்கும். என் நரகத்திலே கொண்டு போய் என்ன பண்ண கர்த்தருடைய பந்தி தள்ளிடும். எது எப்படி? நான் நிதானித்து பங்கு பெறவில்லை என்று சொன்னால், நான் உணர்ந்து கொண்டு நான் பங்கு பெறவில்லை என்று சொன்னால், கர்த்தருடைய பந்தி எங்க என்ன பிடிச்சு தள்ளிடும்? அக்னி கடலை பிடிச்சு தள்ளிடும். நான் சரியாய் நிதானித்து நான் பங்கு பெறுவேன் என்று சொன்னால் எனக்கு என்ன இருக்கு? நித்திய ஜீவன் இருக்கிறது. எனக்கு மாத்திரமல்ல, கர்த்தருடைய பந்தியிலே நிதானித்து பங்கு பெறக்கூடிய எல்லாருக்கும் என்ன இருக்குன்னா நித்திய ஜீவன் இருக்கிறது. அப்ப எத்தனை பேர் வந்து கர்த்தருடைய பந்திக்காக நேரத்தை நம்ம ஒதுக்குறோம் இல்லைங்களா? அப்ப இன்னைக்கு வந்து நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க, தயவுசெய்து தப்பா நினைக்காதீங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய பந்தி பிரசங்கம் 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் வந்து உங்களுடைய பிராந்திய சபைக்கு ஒருத்தர் புதுசா வர்றவருக்கு நீங்க வந்து கர்த்தருடைய பந்தி கொடுத்துட்டீங்க, பிரசங்கம் கொடுக்காம கர்த்தருடைய பந்தி கொடுத்துட்டீங்க. அவர் எப்படி நினைப்பாரு தெரியுங்களா? அது பெரிய அவமானமா நினைக்கிறாரு. நான் அந்த சபைக்கு நான் போறேன், எனக்கு பிரசங்கம் பண்ண வாய்ப்பு தரல, கர்த்தருடைய பந்தி எனக்கு கொடுத்துட்டாங்க. என்னன்னா கர்த்தருடைய பந்தி இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சபையில நம்ம சகோதரர் இருக்காரு பாத்தீங்களா, இப்ப வந்து 1 வருஷம் ஆச்சு பாருங்க, அவர் கர்த்தருடைய பந்தி கொடுத்து முன்னாடி பிறகு பழக்கப்படுத்துங்கன்றாங்க. நோக்கம் என்னன்னா, நம்ம கூடி வர நோக்கமே கர்த்தருடைய பந்தியை நிதானித்து பங்கு, அதான் நோக்கமே. அப்ப அந்த நோக்கத்தை நம்ம பண்றோமா? எத்தனை பேர் கர்த்தருடைய பந்தியை நடத்த தெரிந்தவர்களை வைத்து நாம் கர்த்தருடைய பந்தியை நடத்துறோம்? வேத வாக்கியத்தை எத்தனை பேர் உணர்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை வைத்து நாம் கர்த்தருடைய பந்தியை நடத்துறோம். பழகிக்குங்கிறாங்க. கர்த்தருடைய பந்தியை கொடுத்து என்ன செஞ்சுக்கங்க பாருங்க, பாட்டா மேல போன்னுறாங்க. என்ன முதல்ல அவங்களுக்கு ஜெபத்தை கொடுங்க, அடுத்து என்ன செய்யுங்க, நடத்துனர் பகுதி கொடுங்க, அடுத்து என்ன செய்யுங்க, கர்த்தருடைய பந்தி கொடுங்க, அடுத்து என்ன செய்யுங்க, அதுக்கப்புறம் நீங்க பிரசங்கத்துக்கு வரலான்றான். கர்த்தருடைய பந்தி வேத வாக்கியத்தை குறித்து கிறிஸ்துவனுடைய பாடுகளை குறித்து யார் சரியாய் உணர்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் கர்த்தருடைய பந்தி எனக்கு என்ன செய்யணும், போதித்து அவர்கள் தான் கொடுக்கணும்.
இல்லைங்களா? எல்லாரும் சபையில வரக்கூடிய எல்லா பிராந்திய சபையாரும் கர்த்தருடைய பந்தியை குறித்த காரியங்களை அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்க வேண்டுமா? எல்லாரும் உணர்ந்து கொண்டிருக்கணும். நாம் எல்லாத்திலும் சரியா இருந்து ஒன்றிலே நாம் தவறுவோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமா என்ன ஆயிருவோம்? நாம் குற்றவாளி ஆயிருவோம். நான் எல்லாத்தையும் சரியா நான் நடந்துக்கிறேன், தேவனுடைய பிரமாணத்துக்கு எல்லாத்துக்கும் நான் கீழ்ப்படுகிறேன், கர்த்தருடைய பந்தியில் மாத்திரம் நான் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுவேன் என்று சொன்னால் என்ன சம்பவிக்கும்? ஆக்கினை தீர்ப்பு வரும்படி நான் போஜனபானம் பண்ணுகிறேன். ஒவ்வொரு பிரமாணம் ஒவ்வொரு பிரமாணத்திற்கும் கீழ்ப்படுகின்ற பொழுது எனக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணப்படுகிறது? நித்திய ஜீவன் என்ன செய்யப்படுதுன்னா எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்படுகிறது. அப்ப இந்த வேத வாக்கியத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எதை அறிந்து கொள்வதற்கு முயற்சி பண்றாரு? அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அதை பற்றி அவர் அறிந்து கொள்ள என்ன செய்யறாருன்னா அவர் முயற்சி பண்றார் இல்லைங்களா? அப்ப பிரியமானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா? அப்ப கர்த்தருடைய பந்தியை குறித்து நாம் என்ன புரிந்து கொண்டிருக்கிறோம்? அப்ப இவ்வளவு நாள் நீ எப்படி கர்த்தருடைய பந்தி எடுத்து எனக்கு தெரியாது, உண்மையில எனக்கு தெரியாது. ஒருவேளை இந்த சத்தியங்கள் உங்களுக்கு உணர்த்தப்படும் என்று சொன்னால் நம் கர்த்தருடைய பந்தியை நாம் சரியாய் நிதானித்து எடுப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? சபையாருக்கு நம்ம தான் உதவி பண்ணணும் இல்லைங்களா? அப்ப அதற்காக நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தமா வரணும். காலையில இருந்து கிளம்பும் போது தேவனுடைய சமூகத்துக்கு வரும்பொழுது மன சமாதானமாய் நம்ம வரணும். கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுகின்ற பொழுது நான் உணர்ந்து கொள்ளும்படியாக நான் என்ன செய்யணும்? தேவனிடத்துல நான் கேட்கணும், ஜெபம் பண்ணணும் இல்லைங்களா? ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னன்னு சொன்னா, அது சகோதரிகளும் சரி சகோதரர்களும் சரி, நீங்க எந்த நாள் வேணாலும் சண்டை போடுங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை காலையில சகோதரிகளோ சகோதரனோ வீட்டுல என்ன பண்ணாதீங்கன்னா காலையில சண்டை போடாதீங்க. ஆராதனைக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க போறதுக்கு முன்னாடி சண்டை போட்டீங்கன்னா அந்த நாள்ல கர்த்தருடைய பந்தியை உங்களால என்ன செய்ய முடியாது? நிதானித்து பங்கு பெற முடியாது. பாருங்க, 2 பேருமே நம்ம அந்த வாரத்துல கர்த்தர் வந்துட்டான்னு சொன்னா, கிறிஸ்து வந்துட்டான்னு சொன்னா நமக்கு ஆக்கினை தீர்ப்பு தான் இருக்கும் இல்லைங்களா? அப்ப பிரியமானவர்களே, நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா? நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா? சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா? காலையில என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, நீங்கள் ஆராதனைக்கு போயிட்டு வந்து கூட என்ன செய்யுங்க? விவாதம் பண்ணுங்க. அந்த காலையில எழுந்த உடனே இன்னைக்கு நான் கர்த்தருடைய பந்தியை என்ன செய்ய போறேன்? நான் பங்கு பெற போகிறேன். நான் கிறிஸ்துவின் ரத்தத்தோடும் கிறிஸ்துவின் மாம்சத்தோடு என்னவா இருக்க போறேன்? நான் ஐக்கியப்பட போகிறேன். நான் ஒரே அப்பத்தில் பங்கு பெறுகின்ற பொழுது நாம் எல்லோரும் என்னவா இருக்க போறோம்? ஒரே அப்பம் ஒரே சரீரமா இருக்க போறோம். அந்த சந்தோஷத்தோடு அந்த மகிழ்ச்சியோடு எங்க வரணும்? ஆராதனைக்கு வரணும் இல்லைங்களா? பலவீனமான சகோதரர் என்ன செய்ய வேண்டாம். பலவீனமான சகோதரர் சொன்னால் வேத வாக்கியத்தை அறியாத சகோதரர் எங்க அனுப்ப வேண்டாம். கர்த்தருடைய பந்தி எடுத்து கொடுக்கும்படியாக, கர்த்தருடைய பந்தி எடுத்து கொடுக்கும்படியாக, அதாவது பிரசங்கம் பண்ணும்படியாக என்ன செய்யாதீங்க? அனுப்பாதீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, கர்த்தருடைய பந்திக்காக ஒரு அரை மணி நேரத்தை நீங்க ஒதுக்குங்க. இன்னைக்கெல்லாம் ஒரு 10 நிமிஷம் கர்த்தருடைய பந்தி பேசிட்டாலே மக்கள்னால உட்கார முடியல. போட்டு அறுக்கிறாருன்றாங்க. அரை மணி நேரம் கர்த்தருடைய பந்தி என்ன சம்பவிக்கும்? அரை மணி நேரம் கர்த்தருடைய பந்தி கொடுத்து ஒருத்தர் பேசினா என்ன சம்பவிக்கும்? ஏற்கனவே ஊழியக்கார் 1 மணி நேரம் எடுத்துட்டாரு. இதுல இவரு வேற என்ன பண்ணிட்டு இருக்காரு? உட்காந்து அரை மணி நேரம் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? போட்டு அறுக்கிறாரு. அப்படிதான் நிறைய பேர் சொல்றாங்க. போட்டு அறுத்து தள்ளுறாருன்றாங்க. அப்ப யார் ஒருத்தர் போய் கர்த்தருடைய பந்தி சீக்கிரமா முடிக்கிறாங்களோ அவங்க போனாலே சபையார் முகத்துல என்ன வந்துருன்னா சந்தோஷம் வந்துடும். ஆஹா, இப்ப இவர் போறாரு, பிரதர் போறாரு, 10 நிமிஷத்துல கர்த்தருடைய பந்தி முடிச்சிருவாரு. அவர் போவாரு, வசனத்தை துறப்பாரு. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் மனப்பாடமா இருக்கும். அந்த வசனத்தை வாசிப்பாரு. அடுத்து என்ன செய்வாருன்னா, அப்பத்துக்காக ஜெபம் பண்ணலான்னு போயிடுவாரு, பாத்திரக்காக ஜெபம் பண்ணலான்னு போய் என்ன பண்ணிடுவாருங்க? கொடுத்துருவாரு. அப்பதான் அந்த சபையாருக்கு என்ன வரும்னா திருப்தியா இருக்கும். ஒரு சகோதரன் போய் கர்த்தருடைய பந்தியை குறித்து பேசுறாரு, அவரு அந்த வார்த்தையில கர்த்தருடைய நடத்துறாருன்னா சபையர் பார்க்கும் போதே ஐயோ இவரா, ஐயோ அரை மணி நேரம் ஆகுது, என்ன செய்யறது? பாருங்க, இந்த மனநிலையை நம்ம என்ன செய்யணும்? நம்ம மாத்தணும். கர்த்தருடைய பந்தி எதற்காக கொடுக்கப்படுகிறது, எதற்காக நான் அதுல பங்கு பெறேன் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? நம்ம உணரணும். உணர்ந்து கொள்ளாமல் கர்த்தருடைய பந்தியை நாம் எடுக்கின்ற பொழுது, நாம் அதை அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகின்ற பொழுது, நம்ம ஆக்கினை தீர்ப்புக்காக நம்ம என்ன செய்ய போறோம்னா நாம் நியமிக்கப்படுகிறோம் இல்லைங்களா? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்காக அப்படின்னு பவுல் சொல்றாரு. பாருங்க, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இங்க சொல்றாரு இல்லைங்களா? நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? அப்ப பவுல் எதை அறிந்து கொள்வதற்கு முற்பட்டார்? கர்த்தருடைய பந்தியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் எதை அறிந்து கொள்வதற்கு முற்பட்டார்?
அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். கிறிஸ்துவனுடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கு. ஒவ்வொரு வாரம் நிதானிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா? ஒவ்வொரு வாரம் என்ன செய்யணும், நிதானிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பாருங்க, ஒரு ஒரு சகோதரர் நம்ம சபைக்கு வாரம் சரியா வந்துருவாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் திடீர்னு பலவீனம் ஆயிட்டாரு. பாருங்க, அவர் ரொம்ப அவரால் நிதானிக்கவே முடியல. அவர் ஒரு வியாதியில விழுந்துட்டாரு, நிதானிக்கவே முடியல. அவருக்கு நீங்க போய் கர்த்தருடைய பந்தியை வலுக்கட்டாயமா வாயில போய் திணிக்கலாமா? வாயில போய் வலுக்கட்டாயமே திராட்சை ரசத்தை ஊத்தலாமா? அது எந்த பிரயோஜனத்தையும் அவருக்கு என்ன பண்ணதுன்னா அழிக்கவே அழிக்காது. ஒருவேளை அவர் கர்த்தருடைய, பாருங்க, கர்த்தருடைய பந்தி மாத்திரம் நித்திய ஜீவனை கொடுக்காத நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் கிறிஸ்துவை போல் எப்படி இருக்கணும்னா பூர்ணமா இருக்கணும். எல்லா வசனத்தையும் நம்ம என்ன பண்ண, நம்ம கீழ்ப்படியணும். அதுல ஒரு வசனம் தான் என்ன, கர்த்தருடைய பந்தி, இல்லைங்களா? அப்ப கர்த்தருடைய பந்தியிலே அந்த சகோதரன் பலவீனமான சகோதரன், அவரால் நிதானிச்சு பங்கு பெற முடியல. ஒரு சரியான ஒரு மனநிலை அவர் இல்ல. திடீர்னு அந்த வார்த்தையில இயேசு சந்தான கைவிடப்படுவார் அவரு. பாருங்க, நிறைய பேருடைய சிந்தனை என்ன, கர்த்தருடைய பந்தியில எப்படி இருந்தாலும், வியாதிப்பட்டு கிடந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மனநிலை இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பந்தி எடுத்தாதான் பரலோகத்துக்கு போவாங்கன்றாங்க. அப்படியே மத்த வசனங்களை ஏன் பார்க்க மாட்டேங்கிறாங்க? கிறிஸ்துவை போல் பூர்ணப்பட வேண்டும் என்பதை ஏன் பார்க்க மாட்டேங்கிறாங்க? தேவனுடைய கிறிஸ்துவின் சாயல்ல வளர வேண்டும் என்பதை குறித்து ஏன் அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க? இல்லைங்களா? பாருங்க, பலவீனமான சகோதரன் அவரால் நிதானிக்க முடியவில்லை என்று சொன்னால், அவர் கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறவில்லை என்று சொன்னால், அவர் ஆக்கினை தீர்ப்புக்கு நியமிக்கப்பட்டவரா? அப்படி ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியுமா? ஒருபோதும் அப்படி என்ன செய்ய முடியாதுன்னா, பண்ணவே முடியாது. கர்த்தருடைய பந்தி என்பது நிதானித்து பங்கு பெறும்படியாக தேவன் நமக்கு கொடுத்தது. அதை உணர்ந்து கொள்ளும்படியாக, உணர்ந்து கொண்டு பங்கு பெற வேண்டும் என்பதற்காக தேவன் நமக்கு கொடுத்தது, இல்லைங்களா? சமீபத்துல ஒருத்தர் ஒரு பிரிவினை கூட்ட நபர் ஒருத்தர் ஒரு சகோதரன் இந்த கர்த்தருடைய பந்தி குறித்து என்கிட்ட கேட்டார். அப்ப அவரு அந்த டினாமினேஷன் பாஸ்டர் ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறாருன்னா, அந்த ஒரு ஆடியோ ஒண்ணு பேசி அனுப்பியிருக்கிறாரு. அந்த ஆடியோல என்ன கொடுத்துக்கிறாருன்னா, கர்த்தருடைய பந்தியில் நம்ம பங்கு பெறுகின்ற பொழுது வியாதி சரியாயிரும், பலவீனம் சரியாயிரும், எல்லாமே சரியாயிரும். கர்த்தருடைய பந்தி என்னன்னா, நாம் சாப்பிடக்கூடிய போஜனம். அப்ப என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் பண்ணி வீட்டுல எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணணும், அந்த அந்த போஜனத்தை அவங்க சாப்பிடணுமா, அதான் கர்த்தருடைய பந்தின்றாரு. அப்ப எந்த அளவுக்கு பிரிவினை கூட்ட மக்கள் மத்தியில கர்த்தருடைய பந்தியை குறித்து உணர்ந்துக்கிறாங்க, சரிங்களா? கர்த்தருடைய பந்தியை குறித்து உணராதவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க தேவனுடைய சபையில. வாரத்தின் முதல் நாள்ல கர்த்தருடைய பந்தி எடுத்தா பரலோகம் போக முடியும் என்று சொல்லி போதிக்கப்பட்டவங்க, அது விசுவாசிக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற்றா பாவங்கள் எல்லாம் கழுவப்படும் என்று சொல்லி ஒவ்வொரு வாரமும் கலந்து கொள்ளக்கூடிய விசுவாசிகள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. கர்த்தருடைய பந்தி அதுக்காக கொடுக்கப்பட்டது. கிறிஸ்துவினுடைய பாடுகளின் ஐக்கியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவனுடைய இறுதிக்கு ஒப்பான இறுதித்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவோடு கூட நாம் என்னவா இருக்கணும், பங்குதாரா இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தருடைய பந்தி நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கிறது, சரிங்களா? யோவான் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், யோவான் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். யோவான் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. பாருங்க, இந்த பகுதியில சொல்றாரு இல்லைங்களா, 51ஆம் வசனத்துல இருந்து 58ஆம் வசனம் வரைக்கும் சொல்றாரு இல்லைங்களா. இந்த பகுதியை சில பேர் தவறா என்ன பண்றாங்கன்னா விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன விளக்கம்னா, இந்த இடத்த சொல்லாதீங்களா, என் மாம்சம் சொல்றது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நம்ம புசிக்கணும்ன்றாங்க. இந்த வேத வாக்கியத்துல இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாவே அவர் சொல்லிட்டார். பாருங்க, மாம்சம் என்பது தேவனுடைய வார்த்தை, ரத்தம் என்பது என்ன? அப்ப ஒருத்தரை கேட்ட, எங்க மாம்சம் என்பது தேவனுடைய வார்த்தைன்னு சொல்றீங்க, ரத்தம் என்பது என்னங்க? அதுவும் தேவனுடைய வார்த்தைங்க அப்படின்ற இந்த வேத வாக்கியத்தை பாருங்க, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம புரிஞ்சுக்கணும். 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்துல, நானே வானத்திலிருந்து ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய பந்தியை சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி ஏற்படுத்தினாரு. ஆனால் அதை குறித்து அவர் முன்னாடி என்ன பண்ணிட்டாருன்னா பிரசங்கம் பண்ணிட்டாரு. அது எங்க இருக்குது, அது யோவான் 6ஆம் அதிகாரத்துல என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கு. எப்படி சபையை குறித்து மத்தேயு புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துல சபையை குறித்து முன்னாடியே தீர்க்கதரிசனமா சொன்னாரோ, அதே போல கர்த்தருடைய பந்தியை குறித்து எங்கே சொல்லிட்டாரு, யோவான் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல ரொம்ப தெளிவாவே சொல்லிட்டாரு. எதை பத்தி பேசுறாரு, தன்னுடைய மாம்சத்தையும் தன்னுடைய ரத்தத்தை பத்தி தான் அவர் பேசுறாரு. என்ன பேசுறாரு பாருங்க,
உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். 52ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவங்களுக்கு என்ன பிரச்சனை? எப்படி மனுஷனுடைய மாம்சத்தை எப்படி சாப்பிடுறது? இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தை எப்படி சாப்பிடுறது? இன்னைக்கு இந்த பிரச்சனை தேவனுடைய சபையில இருக்கா? இன்னைக்கு இந்த பிரச்சனை தேவனுடைய சபையில இருக்கு. பாருங்க, நம்ம பின்னாடி நிறைய விஷயம் நம்ம கத்துக்கணும் இல்லைங்களா? பாருங்க 53ஆம் வசனம். அவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க? இயேசு கிறிஸ்து மாமிசம் ரத்த பத்தி அங்க பேசுறாரு, அது என்னங்கிறத பின்னாடி நம்ம வாசிப்போம். ஆனா அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் மாம்சம் என்பது, அவர் இப்ப மாம்சத்துல இருக்காரு இல்லைங்களா, அந்த மாம்சத்தை பிச்சு நம்ம சாப்பிடுவோம், அந்த ரத்தத்தை குடிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லைங்களா? மறுபடியும் இயேசு என்ன சொல்றாரு பாருங்க 53ஆம் வசனத்துல. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி மறுபடியும் அதே சொல்றாரு பாருங்க. நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து மறுபடியும் தன்னுடைய கருத்தை என்ன செய்யறாருன்னா, அவர் வலியுறுத்துறாரு. என்ன கருத்தை வலியுறுத்துறாரு? மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும். பாருங்க, இங்க சொல்லக்கூடிய மாம்சம் என்பது இயேசு கிறிஸ்துவின் அந்த உலக பிரகாரமான மாம்சமா, தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தார் இல்லைங்களா, அந்த மாம்சத்தை பத்தி இங்க பேசுறாரு. பாருங்க, அவர் என்ன பேசுறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இந்த வேதவாக்கியம் சொல்றாரு, மாம்சத்தை புசியாமலும் என் ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள் என்ன இல்லை? ஜீவன் இல்லை. அப்ப ஜீவனை பெற வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? கிறிஸ்துவின் மாம்சத்திலும் ரத்தத்திலும் என்ன செய்யணும்? பங்குள்ளவர்களா இருக்கணும். பங்கு பெறணும். நம்ம பங்கு பெற்றால்தான் நமக்கு என்ன இருக்கு? ஜீவன் இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து தெளிவாவே அவங்கள்ட்ட சொல்லிட்டார். மறுபடியும் சொன்னாரு, அவங்க தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணாங்க. எப்படி மாம்சத்தை புசிக்கிறது, எப்படி ரத்தத்தை பானம் பண்றது? இயேசு கிறிஸ்து மறுபடியும் சொன்னார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு என்ன இல்லை? ஜீவன் இல்லை என்று 2 தடவை சொல்லிட்டாரு. மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 54ஆம் வசனம் பாருங்க. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். கர்த்தருடைய பந்தி ரொம்ப முக்கியமானதா? கர்த்தருடைய பந்தி ரொம்ப முக்கியமானது. ஏன்? கர்த்தருடைய பந்தியில நாம் பங்கு பெறுகின்ற பொழுது, நாம் நிதானித்து பங்கு பெறுகின்ற பொழுது, இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு? நித்திய ஜீவன் உண்டு. அதோடு மாத்திரமல்ல, இன்னொரு விஷயம் சொல்ல பாருங்க, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். இயேசு கிறிஸ்து மூலமா யாரெல்லாம் எழுப்பப்படுகிறார்களோ அவர்கள் யாருடைய சாயல் இருப்பாங்க? கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அந்த சாயல் இருப்பாங்க. நித்திய ஜீவன் இருக்கிறதா? கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகின்ற பொழுது நித்திய ஜீவன் இருக்கிறதா? கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகின்ற பொழுது நித்திய ஜீவன் இருக்கிறது. அடுத்த வசனம் பாருங்க, 55ஆம் வசனம். என் மாமிசம் மெய்யான போஜனமா இருக்கிறது. ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. என் வார்த்தை மெய்யான போஜனம் சொன்னார், என் வார்த்தை மெய்யான போஜனம் சொன்னாரு, என் மாம்சம் மெய்யான போஜனம் சொன்னாரு. அது வேத வாக்கியத்துல பாருங்க. என் மாமிசம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய உடம்புல 6 லிட்டர் ரத்தம் தான் இருக்கும். எப்படி இயேசு கிறிஸ்து ரத்தம் உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும்? இயேசு கிறிஸ்து சொன்னாரா? இயேசு கிறிஸ்து சொன்னார். என்ன சொன்னார்? என் மாமிசம் தான் மெய்யான போஜனம், என் ரத்தம் தான் மெய்யான பானம். ஏன் அப்படி சொன்னார்? மெய்யான பானம் மெய்யான போஜனம்னு. அதற்கான அர்த்தம் எங்க இருக்குது? 54ஆம் வசனத்துல, யார் அதிலே பங்கு பெறுகிறார்களோ அவர்களுக்கு நித்திய உயிர்த்தெழுதல் இருக்கிறது, அவர்களுக்கு என்ன இருக்கு? நித்திய ஜீவனும் இருக்கிறது. இல்லைங்களா? அப்ப கர்த்தருடைய பந்தி நாம் நினைப்பதை போல அது சாதாரணமானதா? கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு பெறுகின்ற பொழுது நாம் எப்படி பங்கு பெறணும்? அதை அபாத்திரமாய் போஜனபான பண்ணுவோம் என்று சொன்னால் ஆக்கினை தீர்ப்பு நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு? வாக்கு தத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆக்கினை தீர்ப்பு தான் நமக்கு தேவன் கொடுப்பா. சரிங்களா? அடுத்த வசனம் பாருங்க, 56ஆம் வசனம். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். அப்ப கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகின்ற பொழுது நாம் யாரோடு கூட ஐக்கியமா இருக்கிறோம்? கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமா இருக்கிறோம். கிறிஸ்துவோடு கூட, கிறிஸ்துவ என்ன பண்ற பாருங்க, என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் என்ன செய்கிறேன்? நிலைத்திருக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை சத்தியமா? இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை எப்படிப்பட்டது என்று சொன்னால் அது சத்தியமானது. அப்ப கர்த்தருடைய பந்தியை குறித்து இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம கத்துருக்கோம் இல்லைங்களா? அப்ப கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு பெறுகின்ற பொழுது நாம் நிதானிச்சு நம்ம பங்கு பெறணுமா? காலையிலே நம்ம ஆராதனைக்கு நாம் போகும்போது, தேவனை தொழுது கொள்ள போகும்போது நம்ம எப்படி போகணும்? மன மகிழ்ச்சியோடு நம்ம போகணும். கர்த்தருடைய பந்திக்காக நம்ம ஆயத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதா? நம்மை ஆயத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறதா? நம்மை ஆயத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது இல்லைங்களா? அப்ப கிறிஸ்துவின்
அந்த அப்பத்திலும் அந்த பாத்திரத்தில் நாம் பங்கு பெறுகின்ற பொழுது நாம் யாரோடு கூட ஐக்கியமா இருக்கிறோம்? கிறிஸ்துவோடும், கிறிஸ்துவின் சரீரத்தோடும் ரத்தத்தோடும் கூட என்னவா இருக்கிறோம்? ஐக்கியமா இருக்கிறோம். இல்லைங்களா? அப்ப கிறிஸ்துவின் மாம்சமும் ரத்தமும் நமக்கு அது என்ன காண்பிக்கிறது? கிறிஸ்துவின் மாம்சமும் ரத்தம் நமக்கு என்ன காண்பிக்குது? கிறிஸ்துவின் இறுதி நமக்கு என்ன காண்பிக்கிறது? அப்ப கிறிஸ்துவின் இருதயத்தோடு நாம் ஐக்கிய முடியவர்களா இருக்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவின் இருதயம் எப்படிப்பட்டதா இருந்தது? பாருங்க, சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தாழ்மை உள்ளவராக இருந்தார். அப்ப தேவனுக்கு முன்பாக எப்படி தாழ்மையாக நடக்க வேண்டும் என்பதற்கு இயேசு கிறிஸ்து நல்ல உதாரணமா? அப்ப கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவை போல் நான் தாழ்மை உள்ளவனாக இருக்கிறேனா என்பதை நாம் சோதித்து நம்ம பார்க்கணுமா? அப்ப நான் கர்த்தருடைய பந்தியிலே நான் பங்கு பெறுவதற்கு பாத்திரவானா என்ன அர்த்தம்? நான் இயேசு கிறிஸ்துவை போல நான் இருக்கிறேனா என்பதை நாம் சோதிச்சு நம்ம பார்க்கணுமா? சோதித்து நம்ம என்ன செய்யணும்? நம்ம பார்க்கணும். சரிங்களா? நாம் இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையை அங்கீகரித்து அவரை மகிமைப்படுத்தினால் நாம் யாரோடு கூட ஐக்கியமா இருப்போம்? நாம் கிறிஸ்துவோடு கூட நாம் என்ன செய்வோம்? ஐக்கியம் இருப்போம். இயேசு கிறிஸ்து தாழ்மை உள்ளவராய் இருந்தார். இயேசு கிறிஸ்து தாழ்மை உள்ளவராக எது வரைக்கும் இருந்தாரு? மரண பரியந்தம் அவர் தம்மை தாழ்த்தினார் என்று நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் யாரை மகிமைப்படுத்துகிறோம்? நாம் கிறிஸ்துவை என்ன செய்யறோம்? நம்ம மகிமைப்படுத்துறோம். அப்ப கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுகின்ற பொழுது நமக்கு தாழ்மை இருக்கணுமா? அதான் கிறிஸ்துவனுடைய இருதயமே, இல்லைங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து தாழ்மையுள்ளோரா இருந்தார் என்பதை நாம் அங்கீகரிக்க வேண்டுமா? நாம் அங்கீகரிக்கின்ற பொழுது, நம் கர்த்தருடைய பந்தியில நாம் பங்கு பெறுகின்ற பொழுது நாம் யாரோடு கூட ஐக்கியமா இருக்கிறோம்? கிறிஸ்துவோடு கூட என்னவா இருக்கிறோம்? நாம் ஐக்கிய முடியவர்களாக நாம் இருக்கிறோம். கர்த்தருக்கு சத்தமானா இன்னும் நிறைய சத்தியம் நம்ம என்ன செய்ய போறோம்? வரக்கூடிய வாரத்துல நம்ம கத்துக்க போறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.